ஆகாரின் தேவன் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஆகாருக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார், அவள் வாழ்க்கையில் எப்படி காரியங்களை செய்தார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆகாரின் தேவன், இந்த ஆகாரை குறித்து வேதாகமத்திலே முக்கியமாக ஆதியாகமம் 16வது அதிகாரம் மற்றும் 21வது அதிகாரம், அதுபோல் இன்னும் சில இடங்களிலே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகம பகுதியிலே ஆகாருடைய வாழ்க்கையை குறித்து நாம் இதிலே சற்று அதிகமாக அதை பார்க்கிறோம். இந்த ஆகார் ஒரு அடிமை பெண்ணாக, ஒரு வேலைக்கார பெண்ணாக இருந்தாலும் தேவன் அவள் வாழ்க்கையிலே எப்படி வெளிப்பட்டார், எப்படி இடைப்பட்டார், அவளோடு கூட எப்படி அவர் ஒவ்வொரு நேரங்களிலே போய் அவர் உதவி செய்தார் என்கிறதை நாம் இந்த பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும். ஏனென்றால் பலர் நினைக்கிறது உண்டு, ரொம்ப ஜெபிக்கிறவங்களோடு தான் ஆண்டவர் பேசுவார், இல்லை ரொம்ப பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் அவர்களோடு மட்டும்தான் கர்த்தர் பேசுவார், என்னிடத்திலலாம் சில குறைவுகள் உண்டு, நான் அதற்கு தகுதி இல்லை, இல்லை நான் ஒரு பெரிய அளவில் பெயர் தெரிகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, அப்போ அவர்களோடு மட்டும்தான் பேசுவார், எனக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் நான் மிகவும் கடினமான பாதையில் கடந்து செல்லுகிறேன், அந்த பிரச்சனையெல்லாம் சின்ன 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 பிரச்சனைகள், அதற்காக ஒரு ஜெபம் பண்ணும்போது பதில் கிடைத்தது கிடைக்கும். ஆனால் இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, இது யாராலும் தீர்க்க முடியாது, இனி என்ன நினைத்தாலும் இந்த பிரச்சனையை விட்டு, இந்த சூழ்நிலையை விட்டு என்னால் வெளிவர முடியாது, இப்படி ஒரு சிக்கலில் நான் மாட்டி இருக்கிறேன், அதனால இதுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு எப்படி, இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா என்று நீங்கள் சில காரியங்களுக்கு நினைக்கலாம். சில நேரத்தில் அவர்களுடைய காரியங்கள் இன்னொருவருக்கு ஜெபித்து ஒரு வெற்றி கிடைத்திருக்கும், ஆண்டவரோட கேட்கும்போது கர்த்தர் பேசியிருப்பார், பதில் கொடுத்திருப்பார், இப்படியெல்லாம் சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம். அப்போ நம்ம நினைப்போம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் எனக்கு கிடைக்குமா, ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறேன்னா, அவ்வளவு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்பட்ட விதத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு எளிதாக அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அவர் சந்திக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய நினைவு எங்கெங்கேயோ போகும், இது கிடைக்குமா, நடக்குமா, எனக்கு தருவாரா, இது செய்ய முடியுமா, இது இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் போய்கொண்டு இருக்கணும், இப்படியெல்லாம் சில எண்ணங்கள், பிரதிகூலமான காரியங்களை பார்த்து நாம் தளர்ந்து சோர்ந்து சில காரியங்களை நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, இந்த வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு தரும்போது நம்முடைய அந்த சிந்தனையை நம்மை விட்டு மாற்ற வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஆழமான படுகுழியில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து தூக்கி உங்களை கன்மலையின் மேல் நிறுத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறார், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், பாவிகளை மனம் திரும்பும்படிக்கு தான் அவர் அழைக்கிறார். அப்போ வாழ்க்கையில் சின்ன பாவம் பெரிய பாவம் என்றல்ல, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை தூக்கி எடுக்க, நிலை நிறுத்த, நீங்களும் இந்த உலகத்தில் வாழும்படியான ஒரு வாய்ப்பை தர தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு எந்த இடத்துல ஒரு தாழ்வாக நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, என்றால் சில நேரத்தில் நீண்ட காலம் ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லாத போது, ரொம்ப நாட்கள் ஒரு பிரச்சனையினூடாய் சென்று கொண்டிருக்கும் போது, நீண்ட நாள் பலவீனங்கள் கஷ்டங்கள் வரும்போது, ஆரம்ப நாட்களில் அதை இதை நினச்சி நம்ம ஆண்டவரோட கூட கொஞ்சம் நெருங்கி கொண்டே இருப்போம். நாட்கள் செல்லும்போது நமக்கு எவ்வளவு நாள் தான் அப்படி பிடிச்சிட்டே இருக்க முடியும்ல, அந்த பிடி கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை, தளர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், அவருக்குள்ள உறுதியாக இருப்போம். குறைவுகள் குற்றங்களை குறித்த நினைவுகள் மனதில் வரும்போது உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுவோம். அதை மனுஷரோட சரி பண்ண வேண்டிய காரியமாக இருந்தால் அதற்காகவும் ஆண்டவரிடத்துல கேட்போம். எப்படியாவது சீர்பொருந்தி அவரை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுவோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, சரி அவரை விட்டு நம்ம எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது, வேறு கதி நமக்கு இல்லை. ஏனென்றால் பல வாசல்களை ஏற்கனவே தட்டி இருப்போம்,
பலருடைய வாசல்களில் பல நேரத்தில் ஏறி இருப்போம், இதெல்லாம் இருக்கும். பலருக்கு ஃபோன் கால் பண்ணியிருப்போம், ஒன்றுமே நடக்கவில்லை அல்லவா? ஆண்டவரிடத்தில் உறுதியாய், அவரையே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். அப்படியே கர்த்தர் நம்மை காத்து நடத்துவாராக. சூழ்நிலையின் முகத்திலே சமாதானத்தோடு காத்து கொள்வதோடு அவர் நிறுத்தி விடுவதில்லை, ஏற்ற காலத்தில் நன்மைகளை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே முதலாவது கர்த்தர் வெளிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன என்று பார்த்தார், காண்கிறவராக வெளிப்பட்டார். காண்கிறவராக வெளிப்பட்டார். இந்த 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அவளை கண்டார். அவள் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போகிறார், எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலை, ஒரு பயங்கரமான நிலை. நம்ம ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இதை தியானித்தோம். அவளுடைய நிலைமை மிக பரிதாபம். ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலை. அவளுக்கு ஒரு பிரசவ காலம் என்று உண்டு. அதற்கு முன்பாக அவளுக்கு ஒரு பராமரிப்பு தேவை. ஒரு கர்ப்பஸ்திரீக்கு எவ்வளோ பராமரிப்பு தேவை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு எவ்வளோ ஒரு சமாதானமான வாழ்க்கை வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக உலகத்தாரே சொல்லுவாங்க, கர்ப்பஸ்திரீ என்ன செய்யணும், எப்போ சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க கொடுங்க, அவளை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்களில் பல கர்ப்பஸ்திரீகளுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலருக்கு தான் இப்படிப்பட்ட நல்ல தாங்குதல்கள், நல்ல ஒரு அரவணைப்பு கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற ஒரு அனுபவம் இப்படியெல்லாம் சிலருக்கு கிடைக்கிறது, பலருக்கு இது கிடைப்பதில்லை. அன்பான சகோதரிகளே, உங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் சீக்கிரத்தில் டெலிவரி இருக்கும், ஆனால் இந்த நாட்களில் எனக்கு யார் இதை என்னைய கவனிப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் என்னோட கூட இருப்பார்கள், நான் ரொம்ப தூர இடத்துல இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவோட நான் இல்லை, அவங்களும் என்னை கவனிக்க வர முடியாது, அப்படிலாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஆகாரின் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரை அவர் கண்டார், ஒரு காண்கிற தேவனாக வெளிப்பட்டார். அவளுக்கான போஷாக்குகள், அப்படி யாராவது வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு தேவையான ஆகாரங்கள் கிடைக்கல, நான் விரும்புகிறதெல்லாம் கிடைக்கணும்னு கூட நான் நினைக்கல, எனக்கு சத்தான கொஞ்சம் ஆகாரம் கிடைத்தா அது எனக்கு நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் போதுமானவர். ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் கண்டார், உங்களையும் அவர் காண்கிறார். உங்களை காண்கிற தேவனை நீங்கள் காணும்படியான ஒரு வாஞ்சையை எடுங்க. அந்த இடத்துல இருந்துட்டு அம்மாவை நினைக்கிறது இல்லை யாரையோ நினைக்கிறது நினச்சிட்டு இருக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் சும்மா சொல்லலை இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. அவர் தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த காண்கிற தேவன் இந்த ஆகாரை கண்டார். அந்த வனாந்தரத்திலே எந்த ஒரு குறிப்பிட்ட இடம்னு அழகா சொல்லி இருக்குது. வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்றின் அருகே கர்த்தருடைய தூதனானவர் இவளை காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவளை காண்கிற தேவன் காண்கிறார். அந்த காண்கிறார் என்று சொல்லுகிறது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தா, the angel of the Lord found her. கண்டுபிடித்தாராம். சும்மா பார்க்கறது இல்லை, ஜஸ்ட் அவர் பார்க்குற ஒரு அனுபவம் இல்லை, கண்டுபிடித்தார். கண்டார், ஃபவுண்ட், கண்டுபிடித்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில கூட நீங்கள் இருக்கலாம். நான் செய்கிறது யாருக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நாச்சியாராகிய எஜமாட்டியாகிய சாராளை விட்டு ஓடி போகிறாள். அவன் நினச்சிருப்பா, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, வீட்டில் உள்ளவங்க யாரும் பார்த்துடக்கூடாது. இந்த ஆபிரகாம் வீட்டில் உள்ள யாராவது பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பிடிச்சு கொண்டு திருப்பி கொடுத்துருவாங்க. என்னெல்லாம் நினைத்தாலோ தெரியல, ஒளித்து தான் ஓடி வந்திருப்பா. ஆனால் அப்படி ஓடி வந்தவளை கர்த்தருடைய தூதனானவர் கண்டார். இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும்போது அது கர்த்தர். அவர் கண்டார். இது தூதன் இல்லை, தூதன் வெறும் தூதன் கிடையாது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் அவர் கண்டார், அவர் பார்க்கிறார். அவர் சும்மா பார்த்து இருக்கல, கண்டுபிடிச்சதை கையும் களவுமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கண்டுபிடித்ததை அவள் உணர்ந்து கொள்ளும்படி அவளுக்கும் அதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன். எதை விட்டு ஒளித்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்?
எந்த சூழ்நிலையை விட்டு என்னால் இதை தாங்க முடியல, இந்த குடும்பத்தின் நெருக்கம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த வேலை செய்கிற இடத்தில் உள்ள நெருக்கம் என்னால் தாங்க முடியவில்லை. ஒருவேளை ஊழியத்திலேயா இருக்கலாம், ஊழியத்தின் நெருக்கம், ஊழியத்தின் சூழ்நிலைகள், நடத்துகிற காரியங்களில் உள்ள சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம். எதில் நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், இந்த நெருக்கத்தை விட்டு என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஓடிடணும். ஓடி போகிறதை அழகா அதில் எழுதியிருக்குது பார்த்தீங்களா. அவன் அங்கே போகிறத ஓடி போனாள். முந்தின வசனத்தில் கடைசியில் படிக்கிறோம், அவள் நாச்சியார் கடினமாய் நடத்தினதுனால் அவளை விட்டு ஓடி போனாள். தப்பி ஓடி போகிற அனுபவம், ஜீவனை காக்கும்படி சரி எப்படியா நானும் என் வயிற்றில் வளருகிற குழந்தையை தப்பிக்கொள்ளுவோம் என்று சொல்லி ஓடி போகிறாள். அவள் ஓடி போகிறதை கண்டுபிடித்த ஒரு கர்த்தருடைய தூதனானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கே ஓடி போக நிற்கிறீங்க? உங்களுக்கு முன்னாக கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். அன்பான சகோதரியே, நீங்கள் போகிற வழியில் நீங்கள் யாரும் என்னை பார்க்கவில்லை, ஏதோ ஒரு இடத்துல போய் நான் பிழைச்சிக்கிடுவேன், எப்படியோ நான் வாழ்ந்து கொள்ளுவேன், ஏதோ ஒரு இடத்துல இனி எனக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் தெரிந்து கொள்ளுவேன், இப்படி நான் இனி ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே என்னால் வாழ முடியாது என்று சொல்லி ஒளித்து ஓடுகிற அனுபவத்தில் கர்த்தருடைய தூதனானவர் உங்கள் வழியின் குறுக்கே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சும்மா உங்களை கண்டுபிடிக்கிறது சும்மா இல்லை, பிடிச்சு கொண்டு சாராள் கையில் ஒப்புவிச்சிருக்கலாம். அங்கே கொண்டு இவர் கர்த்தருடைய தூதனானவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர் தானே, கொண்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. ஆகாருக்காக இறங்கி வந்து கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளுக்காக வரல, வேற யாருக்காகவும் வரல, இந்த ஆகாருக்காக, அவள் வயிற்றில் வளருகிற குழந்தைக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வந்து சந்திக்கும் போது சில நேரம் அப்படி சில சூழ்நிலைகள் வரும். உங்களுடைய ஒரு மறைந்து வாழுகிற வாழ்க்கை, ஒளித்து வாழுகிற வாழ்க்கை, இல்லை இதை போல தப்பி போகிற சூழ்நிலையிலே உங்களுக்கு சில நேரங்களிலே யாருக்கோ நீங்கள் எதிர்பட்டு விடுவீர்கள். அப்படி எதிர்பட்ட உடனே என்ன ஆகும்? ஐயோ, இவங்க என்னை பார்த்துட்டாங்களே, போய் சொல்லிடுவாங்களோ, நான் இவங்களை பார்க்க வேண்டியதாயிருச்சே, அங்கே தகவல் போயிருமோ என்றெல்லாம் பயப்படுவீர்கள். ஏன் பயப்படுவீங்க? அவர்களை நினைத்து பயப்படுவீர்கள் அல்லவா? ஆனால் உங்களை சந்திக்கிற கர்த்தருடைய தூதனானவர் உங்களை பிடிச்சு கொடுக்கறதுக்காக, இல்லை உங்களை மாட்டி விடுறதுக்காக, இல்லை மறுபடியும் அந்த ஒரு கடினத்துக்குள்ள உங்களை கொண்டு புகுத்துவதற்காக அல்ல, உங்களை நேசிப்பதினால், உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு காரியம், ஒரு திட்டம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அது நிறைவேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் உங்களை கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் வீட்டில் உள்ள வேலைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உங்கள் வயல், உங்களுடைய தோட்டங்கள், இல்லை ஏதோ ஒரு பொறுப்புகள், வேலைகள், அது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இனி என்னால் இதை செய்ய முடியாது, எப்படியும் நடக்கட்டும், யாரும் பார்த்துக்கிடட்டும், நான் பாட்டுக்கு இருந்துருவேன், நான் பாட்டுக்கு ஒதுங்கிடுறேன் என்றெல்லாம் நினைக்கிறீங்களா? இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் உங்களை சந்திக்கிறார். நீங்கள் விலகி செல்லுகிற இடத்திலே, ஒளித்து விலகுகிற அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் உங்களை ஒரு காரணத்தோடு வந்து சந்திக்கிறார். உங்கள் மேலே, உங்கள் சந்ததியின் மேலே தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, அந்த நோக்கம் தெளிவாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் அழகாக நிறைவேறி நீங்கள் மேன்மை அடைய வேண்டும், மேலான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் என்பதற்காக தான் இன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். எனவே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை குறித்து ஒருவேளை கொஞ்சம் விலகலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. சில நேரத்தில் இதை விட்டுறலாம், இது வேண்டாம், இது யாராவது பார்த்துக்கிட்டோம், இவங்களுக்கு இதை நான் செய்ய முடியாது என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கலாம். இல்லை இதை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஆகாரை போல ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கலாம், இல்லை ஓட அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை விலகி சென்றவர்களாக இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கலாம், பங்கு பெறலாம். உங்களுக்கு கர்த்தருடைய தூதனானவர் உங்கள் முன்பாக வந்து நிற்கிறார். அன்னைக்கு பிலேயாமுக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோடு வந்தார், இன்னைக்கு உருவின பட்டயத்தோடு வரல, அவர் ஒரு பெரிய விஷயத்தோடு உங்கள் முன்னால் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரின் தேவன் உங்களை காண்கிற தேவன், ஆகாரின் தேவன் உங்களை காண்கிற தேவன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே இந்த முதற் குறிப்பிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடினவர்களாக கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் சூழ்நிலை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஐ சப்மிட் மை செல்ஃப் யூ லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன நான் அப்படியே நான் முழுவதுமாக உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. என்னால் முடியலை தான், நான் ரொம்ப பொறுத்து பார்த்தேன், ரொம்ப நான் வெயிட் பண்ணேன் ஆண்டவரே, ரொம்ப நாள் காத்திருந்தேன் ஆண்டவரே, ரொம்ப நாள் சகிச்சேன் ஆண்டவரே. நிறைய வார்த்தைகள் சொல்லியிருப்பீங்க இதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட. அதனால தான் அப்புறம் நான் விட்டு மாறிடலான்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் ஆண்டவரே. அதனால நான் சில காரியங்களை ப்ராசஸ் பண்ணிட்டேன், சில ப்ராசஸில் அப்படி நான் கடந்து போயிட்டேன். இல்லை அதை விட்டுட்டு கூட நீங்கள் வந்திருக்கலாம்.
எப்படி இருக்கிறீங்க? என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன உம்முடைய சமூகத்துக்கு நேராக திறந்து வைக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் சூரியனுக்கு முன்பாக ஆமென் திறந்து வையுங்கள் என்று ஆகாருக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் போய் நின்றது போல இப்போது உங்கள் முன்பாக நிற்கிற கர்த்தருக்கு முன்பாக உங்கள் நிலைமையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் கண்டார், அவர் கண்டுபிடித்தார். நீங்க நினைக்கலாம், ஏன் பிளான் யாருக்கும் தெரியாது, நான் என்ன நினைத்திருக்கிறேன் என்பதை யாரும் அறியவில்லை, இல்லை நான் இவ்வளவு கொடுமையாய் நடத்தப்படுகிறேனே அப்போ கூட யாருக்குமே தெரியல. நான் ரொம்ப மறைவாய் பல விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் இந்த தீர்மானம் எடுத்தேன். என்னை யாரும் காணலை நினச்சிருப்பா. அன்னைக்கு அப்படி வருத்தப்படுறீங்களா? நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் படுற வேதனை யாருக்கு தெரியுது? நான் வடிக்கிற கண்ணீர் யார் பார்க்கிறார்கள்? நான் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிக்கிறேன், எவ்வளவோ நெருக்கத்தை அனுபவிக்கிறேன். வார்த்தைகளை கேட்டு 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 நான் சோர்ந்து போனேன் என்று நினைக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளையை, உங்களுக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அவரை பாருங்க. என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொன்னாலே ஆகார். ஹல்லேலூயா. பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். காண்கிற கர்த்தரை உங்கள் கண்கள் காணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை பார்க்கிற கண்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் நீர் அல்லோ, கண்மணி போல் காப்பவர் அல்லோ. என்னை காண்கிற தேவன் நீர் அல்லோ, கண்மணி போல் காப்பவர் அல்லோ. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தவரே, என்னை தெரிந்தெடுத்தவரே. என்னை காண்கிற தேவன் நீர் அல்லோ, கண்மணி போல் காப்பவர் அல்லோ. என்னை காண்கிற தேவன் நீர் அல்லோ, கண்மணி போல் காப்பவர் அல்லோ. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தவரே, என்னை தெரிந்தெடுத்தவரே. ஆமென். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே, கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்பே அவர் தமக்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். சகோதரியே, நேற்று இன்று அல்ல, ஒருவேளை வளர்ந்து வருகிற நாட்களிலே மிக எதிர்பார்ப்போடு வந்தீர்கள். ஆனால் இந்நாட்களிலே எதிர்பார்ப்புகளை இழந்து ஏதோ ஆண்டவர் தருகிற வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள். இல்லை, ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகும் முன்பே உங்களை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். எப்படி விடுவார்? எப்படி மறப்பார்? ஒருவேளை சில காரியங்களில் தூரம் போயிருக்கலாம் அவரை விட்டு, ஆனாலும் அவர் மறந்து விடவில்லை. அவர் முன்பாக வந்து நிற்கிறார். கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் நிலை நிறுத்தி அவர் உங்களை உயர்த்தும் அளவும், உங்களை மகிமைப்படுத்தும் அளவும், உங்களை மேன்மைப்படுத்தும் அளவும், ஆமென், அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார், வாஞ்சியோடு நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம் அவ்வளோ பெரியவர்கள் அல்லவே. ஆமென். நாம் ஒன்றுமில்லை அல்லவா? அவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். அப்பா, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதற்கென்று என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதுக்கு அந்த வழியில் என்னை அழகாக நடத்துங்கப்பா. ஆனால் பலன் மட்டும் தாரும் ஆண்டவரே. பலனை தாரும் அப்பா, பலனை தாரும் அப்பா, பலனை தாரும். பலன் கேட்போம் ஆண்டவரிடத்துல. என்னை காண்கிறவரே நான் உம்மை கண்டிருக்கிறேன் அப்பா, நானும் உம்மை கண்டேன் அப்பா. அந்த நீர் என்னோடு கூட என்னை இடைப்படுகிற அந்த வழியிலே நடக்க எனக்கு பலன் தாரும். என்னை நீ கண்டுபிடித்தீரப்பா. ஹல்லேலூயா. அந்த ஆகாப் சொன்னா, எலியாவை பார்த்து எலியா பேசினோடனே, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோன்னு கேட்டான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து.
அந்த ராஜா செய்த அந்த தவறை எலியா தீர்க்கதரிசி சுட்டி காட்டினோடனே, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ. இன்னைக்கு யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, எப்படியாவது நான் தப்பிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்களும் என்ன எப்படி சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, ஆகாப் ராஜா போல இல்லை, ஆகாரை போல தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை கண்டுபிடித்த கர்த்தர், என்னை கண்டுட்டீங்களப்பா. நான் யாருமே பார்க்கலன்னு நினச்சி தான் அந்த சிச்சுவேஷன் விட்டு வெளியே வந்துட நினச்சேன், வெளியே வந்துட்டேன். ஆனால் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்களேப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. பலன் தாருமப்பா, கிருபை தாருமப்பா. தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். காண்கிற தேவன், அவர் காண்கிறவராக ஆகாருக்கு வெளிப்பட்டார். அந்த காண்கிற தேவனை இவளும் கூட கண்டாள். அந்த பாக்கியம் தான் பெரிய பாக்கியம். அவர் பார்த்துட்டே நிற்கிறாரு. வழியில் நிற்கிறது பிழையாமுக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்தப்போ தெரியவே இல்லை. கழுதைக்கு கண்களில் தெரிஞ்சுது, ஆனால் இவருக்கு தெரியவில்லை. இந்த ஆகார் கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்றதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல வந்து கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார் பார்த்தீங்களா? தொடர்ந்து நாம் வார்த்தைகளை தியானிப்போம். அடுத்ததாக இவர் ஒரு கேட்கிறவராக வெளிப்படுகிறார். கேட்கிறவர். இதை 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கிறோம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். இந்த கர்த்தருடைய தூதனானவர் பார்த்துட்டு சும்மா நிற்கல. சில நேரத்தில் பார்த்தா உலகத்திலே மனுஷர்கள் அப்படிதான், அழுது கொண்டே இருப்பீர்கள். அழுதுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. இப்போ இவட்ட போனால் சரியாக இருக்காது, சும்மா ஏதாவது அவள் வருத்தத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பா, அவள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவா. ஒருவேளை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியதாயிருமோ? உலக மக்கள் இப்படி தான். நாம் அழுது கொண்டு இருக்கும்போது நம்மளை பாஸ் பண்ணி போயிருந்தான் விரும்புவாங்க, நம்மை கடந்து செல்ல தான் விரும்புவார்கள். ஆனால் நம்மை காண்கிற கர்த்தர் நாம் அழுகிறதை, வேதனைப்படுகிறதை, வருத்தப்படுகிறதை பார்த்துவிட்டு அவர் சும்மா பாஸ் பண்ணியெல்லாம் போக மாட்டார், கடந்து போக மாட்டார். அவர் நின்று நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நம்மை கேட்கிறவர்னா இந்த காது கேட்கிற அந்த ஹியரர் அப்படி இல்லை, கேட்கிறவராக நான் சொல்லலை, ஒரு விசாரிக்கிறவர். கேட்டார். என்ன கேட்டார்? ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவ எங்கே இருந்து வருகிறேன்னு பதில் சொன்னா, எங்கே போகிறேன்னு பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிற ஒரு பெண்ணிடம் வந்து கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார். நின்றுவிட்டு சரி இவ போட்டோம், நான் வந்து ஆபிரகாமின் சந்ததிக்கு சாராளத்தை கொடுத்துருக்கிறேன், இனி சாராளுக்கு ஒரு குமாரன் வருவான், அப்படியெல்லாம் அவர் வைக்கல. இந்த அழுகிற, வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற இந்த ஆகார் மேலும் கர்த்தருடைய தூதனானவர் கரிசனையாய் வந்து நின்று பேசினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, சகோதரியே, உன்னுடைய துக்கமான, வேதனையான, வருத்தமான, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான, கைவிடப்பட்ட நிலைமையில் நீ யாராய் இருந்தாலும், எந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறதை ஆராதித்து கொண்டு, ஒருவேளை இயேசுவை இதுவரை ஆராதிக்காதவர்களாய் இருந்தாலும், இயேசுவை முழுவதுமாக தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நீ போகிற இந்த துக்கத்தின் பாதையிலே கர்த்தர் உன்னை காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். பார்த்துவிட்டு சும்மா நிற்கல, அவர் கேட்கிறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஒரு நல்ல பேச்சு தொடக்கத்தை பார்த்தீங்களா? அந்த இடத்துல இவருக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியாத விஷயம் உண்டா? எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்தவர். அவர் சொல்லியிருக்கலாம், இப்படின்னு விஷயத்தை அவர் சொல்லி ஒரு முடிவை சொல்லி அனுப்பியிருக்கலாம். அப்படி இல்லை. இந்த ஒரு ஏழையான, இந்த ஒரு பரிதாபமான ஒரு பெண்ணிடம் அவர் விசாரித்து கேட்கிறார். இன்றைக்கெல்லாம் விசாரித்து கேட்பது என்பதற்கு நமக்கு நேரம் என்பது இல்லாமலே போய்விட்டது. ஏன்னா வேலை நமக்கு ஒவ்வொருவருக்கும் பல காரியங்கள். அப்படி இருக்கும்போது விசாரிப்பாரற்ற நிலைமையிலே அநேகர் இருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளை, ஒருவேளை நீங்கள் விசாரிப்பற்ற நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விசாரிப்பவர் ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவர். அவர் நம்மோடு கூட எப்போது இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை கூப்பிட்டா போதும். ஏன்னா சில காரியங்களிலே விசாரித்தாலே எல்லார் இடத்துல எல்லாம் சொல்ல முடியாது.
விசாரிக்கிறவர்கள் இப்போ மிக குறைவாக இருக்கிறார்கள். எனவே அதை குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிற கர்த்தரோடு கூட அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு நாம் தெளிவாக பதில் சொல்லணும். அந்த ஆகார் பொய் சொல்லலை. அவளுக்கு இனி எங்கே போகிறேன்னு நிச்சயமாக தெரியாது. அவர் எப்படியா தப்பி போயிடலான்னு வந்தா. ஆனால் எங்கே இருந்து வருகிறாள் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் உடனே எங்கே இருந்து வருகிறேன் என்பதை சொல்லுகிறாள், எங்கே போகிறேன் என்பதை அவளுக்கு சொல்ல தெரியவில்லை. அப்போ ஒரு பேசுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் காலையில் ஒரு ஜெபம், அடுத்து ஒரு கூட்டத்துக்குன்னு வர்றோம், ஒரு பெண்கள் கூட்டம், இல்லை ஏதாவது ஜெபங்கள், ஆராதனை, அடுத்தது ஒருவேளை மதிய நேரத்தில் ஜெபிக்கிற சகோதரிகளாக இருக்கலாம், இரவு நேரத்தில் ஜெபம் என்று ஒரு ஜெபம் 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 என்று மட்டும் போய்கொண்டு இருக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த ஜெபத்தினூடாக, அந்த ஜெபம் என்பதே அது ஒரு வழி பாதை கிடையாது. நம்ம ஏதோ சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிற அனுபவம் இல்லை. நிறைய நேரங்கள் அப்படி தான், என் கஷ்டங்கள் இப்படி இருக்குதா ஆண்டவரே, இதெல்லாம் நான் விளக்கி உங்களிடத்தில் பேசுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நிறைய காரியங்களை பேசிவிட்டு என் ஆத்துமாவை போட்டு எழும்பி வந்து விடுகிறது. அப்படி இல்லை, ஜெபித்து விட்டு அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலே அவர் பேசுகிறதற்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை காண்கிறவர் உங்களோடு கூட பேசுகிறதற்காக காத்திருக்கிறார். அவர் பேசுகிறதை நீங்கள் காத்திருந்து கேட்க வேண்டும். காத்திருந்து கேட்டாதான் சத்தம் காதில் இறங்கும், காதில் விழும். ரொம்ப மக்கள் சந்தடி, எல்லாரும் பேசிகிட்டு இருக்க இடத்துல ஏதோ ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பஸ், ஒரு ட்ரெயினுக்காக இருக்கலாம், இல்லை விமானத்துக்காக இருக்கலாம். அந்த விமானத்தை குறித்து ஒரு அறிவிப்பு வருகிறது என்றால் அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த நேரம் என்ன பண்ணுவோம், அமைதியாயிரும். ஏனென்றால் அந்த அறிவிப்பு என்னவென்று காதில் கேட்க வேண்டும். இதைவிட மிக முக்கியமானது, நாம் இந்த உலகத்தின் பாரங்கள், கவலைகள் இதெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறதுனால ஆண்டோடைய சமூகத்தில் போய் அதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாம் சொல்லுகிறோம். சொல்லி முடித்து இதை குறித்து என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று கொஞ்சம் அமைதியாக காத்திருக்கணும். அந்த நேரத்தில் இப்படி சொல்ல ஆண்டவரே, அப்படி சொல்ல ஆண்டவரே, அந்த பதில் தரோம், எதுவுமே கேட்கக்கூடாது. எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு. முடித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, இதை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர், எனக்கு என்ன ஆலோசனை தர விரும்புகிறீர் என்று ஒரு வாஞ்சியோடு இருக்கும்போது சில நேரத்தில் வார்த்தையாகவே கர்த்தர் பேசுவார். சிலருக்கு அசரீரி சத்தமாகவே கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்களில் வசனத்தை கொண்டு பேசுவார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பதில் தருவார். சில நேரம் பதில் வராதது போல சில தாமதம் இருக்கும். ஒருவேளை அந்த நேரம் நம்ம ஜெபத்தை முடித்துட்டு எழும்பினாலும் திரும்ப அந்த காரியத்துக்காக ஆண்டவரோட கூட பேசணும். அப்பா, இன்னைக்கு காலையில் இதை பற்றி உங்களோட பேசினேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா, என்னோட கூட பேசுங்க, இதை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன. சில நேரத்தில் ஒரு காட்சியை காட்டுவார், ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் மனசில் வரணும், மைண்டில் வரும். அப்போது அதை குறித்து நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் அதுக்கு தொடர்ந்து விளக்கத்தை தருவார். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் விசாரிக்கிற அவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதிலே விழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதி இது மிக அழகான ஒரு வார்த்தை. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் கேட்டால் சொல்லுவோம், நான் இப்படி பிறந்தேன் ஆண்டவரே, இப்படி வளர்ந்து வந்தேன், இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இப்படி எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்படி நான் இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்த கேள்வி கேட்குறாரு, எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? நீ இதை விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறியே, எங்கே போகலான்னு நினச்சிட்டு இருக்கிற, எங்கே ஓடலான்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. உனக்கு இது சூழ்நிலை ரொம்ப கடினமாக தான் இருக்குது, உண்மைதான். ஆனால் இதை விட்டு வெளியேற தீர்மானித்திருக்கிற நீ எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? ஏதாவது சொல்ல முடியுதா உங்களால்? ஆண்டவர்கிட்ட விழுந்துடணும். ஆண்டவரே, அப்பா, எனக்கு வேறு வழி இல்லை, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. பரலோகத்திலும் பூலோகத்திலும் எங்கேயும் சரி, நீர் இல்லாமல் எனக்கு ஒரு வழி இல்லை. அப்படி சொல்லுவோமானால் அவர் வைக்கிற வழியிலே கடந்து செல்லும் படிக்கு, அவர் பாதையிலே நடக்கும்படிக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா நம்ம நடந்துருவோம் இல்லை, அவர் நம்மை நடக்க பழக்குவிக்கிறவர், கரம் பிடித்து நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. அடுத்ததாக, அறிந்திருக்கிறவர், எல்லாம் அறிந்திருக்கிறவர் என்று சொல்லலாம். அறிந்திருக்கிற கர்த்தராக வெளிப்படுகிறார்.
அறிந்திருக்கிறவர். அவருக்கு முன்காலத்தில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது, இதெல்லாம் நல்லா தெரியும். முன்காலத்தில் நடந்தது நமக்கு சில காரியம் தெரியும், எல்லா காரியமும் நினைவில் இருக்காது. இந்த காலங்களில் நடந்து கொண்டிருப்பது கூட என்னவோ நடக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் வருங்காலத்தை குறித்து என்ன தெரிகிறது? சிலதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம், சில கணக்கீடு பண்ணி வைப்போம். பல காரியங்கள் கணக்கீடு பண்ண மாதிரி நடக்கிறதே இல்லை. அப்போ வருங்காலத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் முன்னால் வந்து நின்று நம்மை விசாரிக்கிற கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மனுஷர் முன்பாக போய் நிற்கும்போது கூட அவங்களுக்கு என்னுடைய முன் காரியம் தெரியாதே, இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் அப்போ எவ்வளவுதான் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். மனுஷர்களுக்கு கேட்க பொறுமை இல்லை, ஆனால் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தருக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் எல்லாம் அறிந்தவர். சில நேரம் யாராவது சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறேன். மனசில் என்ன நினைப்போம்? நான் எப்படி இருக்கிறேன்னு இவங்கள்ட்ட சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம். உண்மைதானே? நம்ம சொல்லி என்னத்துக்கு? இல்லை சில நேரம் அழுதுட்டு இருந்தால் கூட ஏன் அழுறீங்க அப்படின்னு யாராவது கரிசனையாக விசாரித்தாலும் சொல்லுவோமா? அப்படி இப்படி மடமடன் கண்ணீரை தொடச்சிட்டு இல்லைண்ணா அப்படி சும்மா தான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே விட்டுருவோம். ஏதோ ஒரு சிலர்கிட்ட சில காரியங்களை கொஞ்சத்தை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். எல்லாம் எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது. அப்போ எங்கேயுமே ஒளித்து வைக்கிற சில காரியங்கள் நமக்கு இருக்குது, ரகசியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எங்கேயா அந்த ரகசியத்தை கொட்டணுமே. எவ்வளவு காலம் அதை மனதில் வைத்து வைத்து வேதனைப்பட்டு அப்படி உங்களுக்கு ஒரு ஹார்ட்டை பர்ஸ்ட் ஆகிற நிலைமைக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? சிலர் அந்த காரியங்களை அப்படியே ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள். அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர். நீங்கள் சொல்லும்போது உங்கள் வார்த்தையை மட்டுமல்ல, உங்கள் முக பாவனை, முக தோற்றத்தை மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தையும் அறிந்திருக்கிறார். அந்த வருத்தத்தை நீங்கள் சொல்லும்போது, அந்த வேதனை, அந்த சிச்சுவேஷனை நீங்கள் அப்படியே ஆண்டவரிடத்துல பகிர்ந்து கொள்ளும்போது, அவர் அதை மட்டும் கேட்கிறவர் அல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டீங்க என்பதை அவர் பார்க்கிறார். ஒரு வியாதியின் சூழ்நிலையாக இருக்கும், அந்த வியாதியில் உங்களுக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளவு அளவில் நீங்கள் அதை கஷ்டப்பட்டீங்க, அதனால எவ்வளோ பாதிக்கப்பட்டீர்கள், அதனால் வந்த விளைவுகள் என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க முன்பாக இன்று வந்து நிற்கிற கர்த்தர், உங்களை விசாரிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எக்காலத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆகாரோடு கூட விசாரிக்கும்படி வந்து நிற்கிறார். அவளுக்காக வந்து நிற்கிறார். இன்றைக்கு உங்களுக்காகவும் உங்கள் முன்பாக கர்த்தர் வந்து நிற்கிறார். அடுத்ததாக அறிவிக்கிற கர்த்தர், அறிவித்தவர். அவன் முன்னால் வந்து நிற்கிறவர் சும்மா இல்லை, எல்லாம் அறிஞ்சிட்டு அப்படி ஒரு சமாளித்து போகிற ஒரு காரியம் அவர் செய்யலை. கேள்வியை கேட்குறாரு, கேட்டுட்டு அவள் பதிலையும் வாங்கிக்கிறாரு. அடுத்ததாக அவர் அறிவிக்கிறார். அந்த ஆகாருக்கு அன்னைக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. தனக்குள்ளாக வளரும் அந்த கரு, அந்த சிசுவை குறித்தோ ஒரு நம்பிக்கை இல்லை. இன்று யார் இந்த வார்த்தைகளை இந்த சூழ்நிலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் அருகில் நின்று உங்களை சும்மா விசாரித்து நலம் விசாரித்து போவதற்காக வரவில்லை. உங்களை முழுமையாய் அறிந்தவர் சில காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்திருக்கிறார். ஏதோ ஒரு தீர்மானத்தோடு சில காரியத்தை விட்டு விலக நினைத்தீர்கள் அல்லவா? உங்களை வந்து கர்த்தர் சந்திக்கிறார். மனுஷனை போல அல்ல, உங்களை பிடித்து கொண்டு போய் மறுபடியும் இதில் சிக்க வைக்க, மாட்ட வைக்க, இல்லை உங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. உங்கள் வாழ்க்கையின் மேன்மை முழுவதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சிந்தனையில் அந்த திட்டம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும்படிக்கு, அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு, அந்த பாதையில் அந்த ட்ராக்ல சரியாக ஏற்றி விடும்படிக்கு தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எனவே இந்த சிந்தையோடு கூட நம்ம தொடர்ந்து கேட்போம். அறிவிக்கிறவராக வெளிப்பட்டார். நம்முடைய உள்ள ஏங்க ஆண்டவரே வந்து நிற்கிறீங்க, சரிதான், விசாரிக்கிறீங்க, நல்லதுதான், நான் என் காரியங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆனால் இனி என்ன நடக்கும் ஆண்டவரே? அன்று யோவான் பத்மு தீவில் அடைக்கப்பட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறார் ஆண்டவர். இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன். இது வேணுமே, நமக்கு வேணுமே. நம்ம எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம், எவ்வளோ பாரமான காரியங்களை சுமந்து கொண்டு, எவ்வளோ பயத்தோடு கூட எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறீர்கள்.
எப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கு? இப்படியே இந்த போக்கில் என் குடும்பம் போனால் எங்கே போய் நிற்க போகுதோன்னு நினைக்கிறீங்க அல்லவா? இப்படியே நான் என் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். ஆனால் ஏன் வாழ்க்கை எப்படி? ஏன்னா ஃப்யூச்சர் என்ன? வாட் அபவுட் மை ஃப்யூச்சர்? அவ்வளோ வருத்தம் இருக்குதுல்ல உங்களுக்குள்ள. என் எதிர்காலம் பாழா போயிருமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்லாத ஆயிருமா? எனக்கு இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமே கிடையாதா? மேன்மை இல்லையா? எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறீர்கள். இந்த துக்கத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அறிவியுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க, என் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்க. அன்னைக்கு ஆகார் கேட்டதான் இதில் எழுதப்படலை. ஆனால் அந்த தூதனானவர் கேட்ட கேள்வியில் ஒரு வாஞ்சியோடு நின்றுப்பா. அந்த இடத்துல ஒரு ஆசையோட ஒரு ஏக்கத்தோடு நின்றுப்பா. சரி, என்னை வந்து பார்க்குறாரு, என்கிட்ட இவ்வளோ விசாரிக்கிறாரே, நான் இவருக்கு பதில் சொல்லியிருக்கேனே, அப்போ அடுத்தது என்ன? அவன் அந்த இடத்த விட்டு ஓடலை. மறுபடியும் இவர் பார்த்துட்டாரா, இனி நான் இதை விட்டு எங்கே போயிடலாம் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. அவரோட கூட தொடருகிறாள், அவரோடு கூட தொடருகிறாள். இன்னைக்கு சகோதரியே, இதுவரைக்கும் உங்களோட பல காரியங்கள் பலர் இடைப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்க. அநேகருடைய ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுக்கலை. பலர் உங்கள் நல்வாழ்வை விரும்பி சில ஆலோசனைகளை தந்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள மாற்றம் வரும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறார். நீங்கள் சரியான நிலைமைக்கு உள்ள கடந்து வருவீங்க என்பதை குறித்த ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். அதனால் அறிவிக்கிறார். ஆகாரின் நிலைமையை சொல்கிறார். அந்த 16வது அதிகாரத்திலே அந்த 9வது வசனத்திலே ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்ததாக 16வது அதிகாரம் 11வது வசனத்திலே, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். ரெண்டு காரியம் அழகா ஆண்டவர் சொல்றார். ரெண்டு இல்லை, நிறைய சொல்லுகிறார். அதுல நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். ஆகாரை குறித்து தெளிவாக அறிவிக்கிறார். கரெக்டாக பார்த்து சொல்றார். மனுஷர் முகத்தை பார்ப்பார்கள், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை மட்டுமல்ல, அவரே சரீரத்தை முழுவதும் உருவாக்கினவர். உங்க சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது, என்ன நடக்குது, என்ன எப்படி இருக்கிறீங்க என்பதை அவர் பார்க்கிறார். சிலருக்கு ரொம்ப சில நேரங்களில் சந்தேகம் வந்துடும். எனக்கு அடிக்கடி வயிறு வலி வருது, தலைவலி வருது, ஏதாவது கட்டி இருக்குமோ, ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அப்படியா இருக்குமோ. ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் விவரம் வந்தாச்சுன்னா மொபைலில் என்ன கூகுள் பண்ணி பார்த்துருவாங்க. இப்படி இருந்தால் என்ன, இந்த சிம்டம்ஸ் எதற்கு, இது என்ன வியாதிக்கு இந்த அறிகுறி, இப்படியெல்லாம் பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அப்படிலாம் கண்டுபிடிச்சு குழம்பாதீங்க. நம்மை காண்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிவிக்கிற கர்த்தர், அவர் அறிவிக்கிறார். நீங்கள் எந்த ஸ்கேன் பண்ணி வேற எந்த காரியங்கள் செய்து பார்க்க முன்னாடியே அவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். அறிவிக்கிற கர்த்தர். அந்த ஆகார் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்பதை அந்த கர்த்தருடைய தூதனானவர் இவளுக்கு சொல்லுகிறார். அப்போ அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. நான் இப்படி கன்சீவாக இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்குது, இவர் என்கிட்ட சொல்லுகிறார் இதை. அப்போ அதை கேட்கும்போது, என்னை அறியாத ஒருவர், இதுவரை நான் பார்த்திராத ஒருவர், இவர் என்னோடு கூட இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்போ அது எவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தரோடு கூட இதுவரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள், இடைப்படுதலை நீங்கள் இதுவரை பெற்றிராவிட்டாலும் இன்னைக்கு உங்கள் மனசில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆசை எழும்பணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாஞ்சை எழும்பணும். எனக்கு ஆண்டவரே என்னை சந்திக்கிறீரப்பா, என்னோட பேசுகிறீரப்பா, ஆனால் இனி என்னன்னு சொல்லுங்க, இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. அவளுக்கு எல்லாம் முழுசுமா சொல்லலை. அடுத்த கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறார். அடுத்து மகனை கொண்டுட்டு வெளியே வர்றா இல்லையா, அந்த டைம் இன்னும் சொல்லி கொடுக்குறார். அப்போ எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எப்படியோ பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றுகிறவர் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் புருஷனுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தின் காரியங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், வேற ஏதாவது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதை குறித்தும் உங்களோடு கூட பேச கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் அறிவிக்கிறவர். அவர் ஆதி முதல் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர். இனி நடக்க போகிறவைகளை அறிந்திருக்கிறவர். உங்களுக்கும் அறிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. அப்புறம் வெயிட் பண்ணி நிற்கணும். அவன் பாட்டுக்கு வந்த வழியில் நான் போகிறேன்ப்பா, என்னை யாராச்சும் துரத்தி வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இன்னும் ஓட ஆரம்பித்திருந்தால் தூதனானவருடைய அறிவித்தலை அவள் பெற்றிருக்க முடியாது. இன்னைக்கு எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த பக்கமாக போயிட்டுருக்குறோம்? விசாரிக்கிற கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோமா? கொஞ்சம் நிற்கணும். சில நேரம் சில காரியத்துக்காக சில மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்கும். கொஞ்ச நேரம் ஜெபத்தில் தரித்திருப்பது. நிற்பது என்றால் என்ன?
கொஞ்சம் ஓடுற ஓட்டத்தை நிறுத்திட்டு அமைதி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருத்தல். அதுதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மனமும் ஒத்துழைக்காது, சரீரமும் இருக்காது ஒரு இடத்துல, ஒரே ஓட்டம். அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி நெருக்கங்களில் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். சில நேரத்தில் ஒரு நேர உணவையோ இல்லை அதற்கு மேலேயோ அவைகளை விட்டு ஒரு உபவாசத்தோடு காத்திருத்தல், உபவாசத்தோடு காத்திருத்தல். ஆண்டவர்கிட்ட, அப்பா என்ன சொல்கிறீங்கப்பா, என்னை விசாரிக்கிறீங்க, என்னோட பேசுகிறீங்க, ஆராதனைக்கு வரும்போது எனக்கு வார்த்தைகளை தருகிறீர், செய்திகள் மூலம் வசனத்தை தருகிறீர், வார்த்தை தருகிறீர். நான் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு தெளிவு வரலையே, இன்னும் ஒரு முடிவு வரலையே, என் பிரச்சனை இன்னும் முடியலையேப்பா, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்குது, இன்னும் அந்த சூழ்நிலையில் தான் நான் போயிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன செய்ய போகிறீங்கப்பா, என்ன நடக்க போகுது என்னோட பேசுங்கப்பா. ஏன்னா கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு வார்த்தை பேசிவிட்டார் என்றால் அந்த சூழ்நிலையில் நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு தைரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, உண்மைதானே? அப்போ கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டுமே. ஆகாரிடத்தில் பேசினார் அல்லவா, என்கிட்ட பேச மாட்டாரா? என்கிட்ட பேசணும். அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே எழும்பட்டும். அந்த வாஞ்சை எழும்பும்போது ஆகாரிடம் பேசினவர், ஆகாருக்கு அறிவித்தவர். ஆகாரை பற்றி அறிவிக்கிறார். அடுத்து மகனை பற்றி, பிறக்க போகிற குழந்தையை பற்றி அறிவிக்கிறார். குழந்தையை பற்றி சும்மா சொல்லி விட்டுல, ஒரு குமாரனை பெறுவாய் மகன்னு சொல்லி கொடுக்குறார். அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா தெரியாதுல்ல. இப்போ கூட எதேதோ பண்ணி கண்டுபிடிக்கலான்றாங்க, கண்டுபிடிச்சாலும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் அவளுக்கும் தெரிஞ்சிருக்காது. நான் ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய தூதனார் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு குமாரனை பெறுவாய். எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். ஹல்லேலூயா. நீ சும்மா கஷ்டப்படலாமா, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஒரு குமாரன் உனக்கு கர்த்தர் தருவார், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. பையனுக்கு பேரையும் சொல்லி கொடுத்துட்டார். எப்படி ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ஆகாருக்கே இவ்வளோ டீப்பாக ஆண்டவர் பேசுவார் என்றால், அறிவிப்பார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் அவர் அறிவிப்பது எவ்வளவு எளிதான காரியம். ஏன் நமக்கு இன்னும் கர்த்தர் அறிவிக்கலை சில காரியங்களை? இன்னும் கேட்குறோம், ஆண்டவரே சொல்லு ஆண்டவரே, எனக்கு இது ஒன்றும் தெரியலையே, ஒரு இருளாக இருக்குதே ஆண்டவரே, ஒரு தெளிவில்லையே, இந்த விஷயத்தில் இன்னொரு முடிவில்லையே, கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. ஆகாருக்கு அறிவித்தவர் நமக்கு அறிவிக்க மாட்டாரா? அந்த வாஞ்சியோட கேட்போம், வாஞ்சியோட கேட்போம். எதெல்லாமோ பிளான் பண்ணுறோம், எதெல்லாமோ செய்ய வேண்டும் என்று தீர்மானங்களை எடுக்கிறோம், சில காரியங்களில் ஸ்டெப் அப் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஆனாலும் ஒன்று காரிய சித்தி வரவில்லை அல்லவா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது அவசியம் அல்லவா? எவ்வளோ வேலைகள் இருக்கட்டும், எவ்வளோ பொறுப்புகள் இருக்கட்டும், எவ்வளோ பாரம் இருக்கட்டும், அதன் மத்தியிலே எப்படியாவது நேரத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டியது அவசியம். ஒரு சில மணி நேரங்கள் உட்காருங்க. வீட்டில் உட்கார்வதற்கான சரியான வாய்ப்புகள் இல்லையா, இல்லை வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ண முடியலை அப்படின்னா ஆலயத்துக்கு ஓடி வாங்க. எப்பவும் இந்த ஆலயத்தின் அந்த கதவு திறந்து தான் இருக்கும். அந்த பக்கமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே விருப்பமான இடத்துல உட்கார்ந்துருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். இங்கே நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வீட்டை விட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்ஸாக, நல்ல ஒரு அமைதலாக இருக்கும். ஜெபிக்கிற நேரம் போவதே தெரியாத அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு தொனிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் அறிவிப்பார். எதில் நீங்கள் இன்னும் எனக்கு இது முடிச்சு அவிழ்க்க முடியவில்லை, ரொம்ப நிறைய முடிச்சுகளாக கிடக்குது, என்னால் அவிழ்க்க முடியவில்லை ஆண்டவரே. சிலர் சொல்லுவாங்க இடியப்ப சிக்கல் அப்படிம்பாங்க. இடியப்பத்தில் எப்போமாவது அதை ஒன்றொன்னா பிரித்து எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. ரொம்ப ட்ரை பண்ணால் அது ஒன்றொன்னா அத்து போயிடும். அப்போ அப்படிப்பட்ட சிக்கலில் நான் இருக்கிறேன். நான் என்ன செய்வேன், யாரையோ வைத்து பேசிவிட்டேன், எப்படியோ பண்ணிவிட்டேன், நான் நிறைய சண்டை போட்டுட்டேன், நிறைய சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு முடியாதுன்னு வந்துட்டீங்கல்ல, அவர் பாதத்தில் வந்து காத்து கிடங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அறிவிக்கிற கர்த்தர். உங்களை குறித்து மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கவும் போதுமானவராயிருக்கிறார். அடுத்ததாக கேட்கிறார். முதல்ல கேள்வி கேட்கிறத பார்த்தோம், விசாரிப்பதை. இதில் கேட்கிறார். 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு சத்தம் போட்டாலும் கேட்கல. நீங்கள்
படுக்கையில் இரவிலே படுத்துட்டு உங்கள் ஏங்கல் சத்தம் அப்படியே சில நேரம் மேலே போயிடும். அப்படி ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் நீங்கள் நினைப்பீங்க, இந்த ஏங்கல் சத்தமாவது என் புருஷனுடைய காதில் விழாதா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா சகோதரியே? எந்த வார்த்தை, நான் சில வார்த்தைகளை சொல்லுறேன், இவங்க காதிலே விழலையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் ஏங்கல் சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாராம். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த ஆகாரம் சத்தமிட்டு அழுறா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு போய் அழுறா. அங்க தாகத்தால் இந்த இஸ்மவேல் அழுகிற சத்தத்தை, அழுவதை, அந்த சத்தத்தை, இல்லை தண்ணி என்ன சத்தம் போட்டானோ தெரில, எப்படி அழுதானோ கதறினானோ, அந்த குழந்தை, அந்த பிள்ளை அழுத சத்தத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். முத்திரை வெட்டா எழுதி வச்சுக்கோங்க. உங்க சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார், உங்க பிள்ளையின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். சில நேரத்தில் தோணும், ஐயோ நான் கூட இந்த காரியம் இல்லாமல் இருந்துருவேன், ஆனால் என் பிள்ளைக்கு இந்த காரியம் கிடைச்சா நல்லதல்லவா, என் குழந்தைக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமே, இல்லை என் மகளுக்கு என் மகனுக்கு இது வேணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, விரும்புகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது விசை தேவன் கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிற அனுபவம். முதல் விசை சந்தித்தது 16வது அதிகாரத்தில் படித்தோம். அப்புறம் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கட்டளையும் கொடுத்துடுறார். கர்த்தருடைய தூதனானவர், நீ போய் திரும்ப போய் உன் ஆட்சியாரின் கையின் கீழே அடங்கி இரு. உனக்கு இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த தீர்க்க தரிசனம்லாம் சொல்றாரு. என்ன சொன்னாரு? ஆகா, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், இஸ்மவேல் என்று பெயரிடு எல்லாம் சொல்லிட்டு, அப்போ இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி, தப்பி போகிற இடத்துல ஒரு மகன் கிடைப்பான், அந்த மகனுக்கு இஸ்மவேல்னு பேரிடணும் அப்படின்னு சொல்லி இவ நினச்சிருக்கலாம். அதோடு சேர்த்து உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளெல்லாம் அறிவித்து விட்டார். அறிவித்தோடனே இவ கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பா. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் கர்த்தருடைய தூதனானவர், இதெல்லாம் உனக்கு நடக்கும், இப்போ நீ என்ன பண்ணு, இப்போ என்ன பண்ணு. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல இந்த வார்த்தை. ஆண்டவரே, என்னை காண்கிறீர், என்னை விசாரிக்கிறீர், என்னோட பேசுகிறீர், என் சத்தத்தை கேட்கிறீர், எனக்கு அறிவிக்கிறீர், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னை மறுபடியும் போய் என்ன பண்ண சொல்கிறீர்? அடங்கி இரு, அடங்கி இரு. அது ரொம்ப வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. அந்த நாச்சியாரின் கையின் கீழ் அடங்கி இரு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? குடுமி பிடிச்சு நடத்துவான். நீ என்ன பண்ணு? அடங்கி இரு. எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படியோ நீ போய் அங்கே இரு கொஞ்ச நாள் அப்படிலாம் சொல்லலை. கையின் கீழ். இந்த வசனம் வாசிச்சு பார்த்தீங்களா? அந்த வசனத்தை வாசித்தீர்களா? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அடங்கியிரு, கையின் கீழ் அடங்கியிரு, அடங்கியிரு, அடங்கியிரு. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை தான். ஆனால் எக்காலத்தில் இப்படி ஒரு அடங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவதில்லை. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் போது, அவருடைய பலத்த கை சில நேரத்தில் இப்படிப்பட்ட சில அடங்கி இருக்கிற அனுபவங்களிலும் நம்மை நடத்துகிறது. விரும்பத்தகாத சில சூழ்நிலைகள், விரும்பத்தகாத இல்லை ரொம்ப கடினமான மனிதர்கள், சில கடினமான சூழ்நிலைகள், இவற்றின் ஊடாக போகும்போது ஆண்டவர் அவளுக்கு சொல்றார், மறுபடியும் அடங்கியிரு, அடங்கியிரு, மறுபடியும் போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. அப்போ அவர் சொன்ன உடனே அவர் நல்ல ஒரு மனுஷி, கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சாராளுடைய கையின் கீழ் அடங்கி இருந்தா. அவள் பயந்துருப்பா. நான் திரும்ப போனால் இவன் என்ன பண்ணுவாளோ, என் எஜமாட்டின்லாம் பயந்துருக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறையில் வருகிற பல சூழ்நிலைகள். ஆனால் எல்லா பயத்துக்கும் மேலே ஆண்டவருடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போய் அடங்கி இருந்தாள். அதே போல் இருந்தவளுக்கு இஸ்மவேல் பிறந்தான். குறிப்பிட்ட காலம் வரும்போது மறுபடியும் வெளியே வர வேண்டியதாச்சுது. அந்த நாட்களில்தான் சத்தத்தை கேட்கிறவராக, அழுகையின் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவராக வெளிப்பட்டார். சத்தத்தை கேட்டுட்டு சும்மா இருக்கல, அந்த சத்தத்துக்கு பதில் அளித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆகாருக்கு மட்டும் இல்லை பாருங்க, அநேக தேவ பிள்ளைகளுக்கு, நமக்கும் கூட பல நேரங்களில் அவர் இப்படி வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நமக்கு அறிவித்து சொல்லுகிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். கேட்டுட்டு கேளாதவர் போல இருக்கல. சில நேரம் தாமதப்படும்,
அது ஏன் தாமதம்? அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு செடியை நடுகிறோம், ஒரு விதையை போடுகிறோம், அது முளைத்து எழும்புகிறது. உடனே நம்ம பழத்தை எதிர்பார்த்து போக மாட்டோம். அது எழும்பி நல்ல துளிர் விடுகிறது, அப்புறம் நல்ல கொடிகள் இல்லை நல்ல கிளைகளை கொடுக்கிறது, அப்புறம் அதுலேருந்து மெதுவாக பூ வருது, அப்புறம் பிஞ்சு வருது, அப்புறம் அந்த பிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாகுது, அப்புறம் அது நல்ல விளைந்த காயாக மாறுகிறது. உடனே நல்ல விளைந்து வந்து சில நேரத்தில் விளைந்ததை பறித்து இது பண்ணலாம், சிலது அந்த மரத்துலேருந்து பழுக்கும்போது மிக ருசியுள்ளதாக இருக்கிறது. அப்போது ஒரு விதையை போட்டுவிட்டு ஒரு பழத்துக்காக ஒரு கனிக்காக எவ்வளவோ காலம் நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தையை விதையாக, நம்முடைய கண்ணீரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுவிட்டு அதன் பலனுக்காக காத்திருக்க வேண்டியது சில நேரங்களில் சற்று தாமதமாக, சில நாட்கள் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் போக போக வருகிற பலன்கள் நீண்ட காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் கேப், ரொம்ப நாள் எடுக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கணும் அது வரப்போகிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஹல்லேலூயா! யாருக்காவது புத்திர பாக்கியம் நாள் நீண்டு கொண்டு போகிறதா? ஆண்டவர் அந்த ஈசாக்கை போல சிறப்பானவர்களை உங்களுக்கு தருவார். ஆமென். சாமுவேலை போல தருவார். அப்படிப்பட்ட ஸ்பெஷலான விஷயங்கள், கனிகள். அந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பும் அப்படிதான். அப்போ விசேஷமானவைகள் சற்று காலதாமதமாகலாம். இன்று உங்களுக்கும் சில காரியங்களில் விடுதலை இல்லையே, மீட்பு இல்லையே, பதில் இல்லையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கான விசேஷமானதை வைத்திருக்கிறதுனால தான் கால தாமதமாகி கொண்டு போகிறது. நம்முடைய குறைவுகள் இருக்குமானால், நான் மறுபடியும் அதை சொல்லுவேன், குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தி சரி செய்வோம். சில காரியங்களை தண்டனையாக கொடுத்திருந்தாரானால் காத்திருந்து அவைகளினூடாய் கடந்து செல்வோம். சிலவற்றைக்காக காத்திருக்கும்படி வைத்து மேன்மைகளை தரும்போது அதற்காகவும் காத்திருப்போம். ஹல்லேலூயா! அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவளோடு கூட அந்த 17-18 வசனங்களிலே, 21வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே திரும்பவும் ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் பேசுறாரு. அப்புறம் கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து அவளுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு செயல்படுகிற தேவனாக அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில், இந்த தாகத்தில், இந்த வனாந்திரத்தில் அந்த பையன் கொஞ்ச நேரம் கூட இருந்தான்னா செத்து போயிடுவான். அதுக்கெல்லாம் ஆண்டவர் விடலை. குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக தண்ணீரை கொடுத்தார். அவர் கொடுக்கிற தேவன். பதில் மட்டும் பேசிட்டு சும்மா விடலை. முதல்ல 16வது அதிகாரத்திலையும் பார்க்குறோம், பேசிட்டு திருப்பி அனுப்பி வச்சிட்டார். இங்கே அப்படி செய்யலை. இங்கே ஒரு பதிலை கொடுக்கிறார். பதில் கொடுக்கிறது எப்படி? ஒரு தண்ணீர் துறவை காட்டி கொடுக்கிறார். தண்ணீரை கொடுக்கிறார். அவ துருத்தி தண்ணி செலவாக போச்சு, ஆனால் துறவு நிறைய தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? என் கையில் இருந்த கொஞ்சம் பணம் போயிருச்சே, எனக்கு இருந்த கொஞ்சம் பலனும் போயிருச்சே, எனக்கு இருந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் போயிருச்சே, கொஞ்சம் நற்பெயரும் போயிருச்சே, என்ன போயிருச்சு? எது போனாலும் அவர் ஒரு துருத்தி தண்ணீருக்கு பதிலாக ஒரு துறவையே உங்களுக்கு தரப்போதுமானவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம செய்ய வேண்டியது இன்றைக்கு நம்ம கேட்கிறபடி அவர் பாதத்தில் காத்து இருக்கணும். நமக்காக காத்து இருக்கணும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், சபைக்காக ஜெபம் பண்ணுவோம், பல காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை குறிப்பிட்டு இனி இந்த காரியத்துக்காக நான் காத்து இருக்க போறேன். ஆண்டவர்கிட்ட நான் இதை சொல்ல போறேன் என்று காத்திருங்கள். உங்களுக்கு அறிவிக்கிறவராக மட்டுமல்ல, பதில் அளிக்கிறவராக, எல்லாவற்றையும் வழங்குகிறவராக அவர் வெளிப்படுவார். தருகிறவர், வழங்குகிறவர், ஏற்பாடு செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். எப்படினாலும் வச்சுக்கலாம். அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் சும்மா இருக்கிறதல்ல. முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்னைக்கு ஒரே எண்ணம், ஆகாரின் தேவனே என் வாழ்க்கையிலே வெளிப்படணும். ஆகாரின் தேவனே என்னோட கூட பேசணும். ஆகாரின் தேவனே எனக்கு நீங்க பதில் கொடுக்கணும்பா. எனக்கான காரியத்தை நீங்க செய்யணும், நீங்க ஏற்பாடு பண்ணணும், ஒழுங்கு பண்ணணும், எனக்காக நீங்க பேசணும். ஹல்லேலூயா! 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 Thank you Lord, thank you Lord, thank you Lord. கண்களை திறந்து நன்மையை காணும்படி செய்கிறவர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா! நன்மைகளை அனுபவிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா! நான் இனி இந்த ஜீவனுள்ள தேசத்துல நன்மையை காண்பேனோன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்படியே தான் என் கண்ணை மூட போறனோ, என் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க மாட்டேனா? தேவன் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் செய்ய இருக்கிற நன்மைகளை என் கண்ணு காணாதா? இல்லை நான் ஜெபம் பண்ணி அதை ஒரு முதலீடாக வச்சுட்டு நான் போயிடுவேனோன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். தண்ணீர் துறவை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுப்பீர்கள்.
நீங்க குடிப்பீங்க. அந்த நன்மையை பார்ப்பதோடு மட்டுமல்ல, அதை அனுபவிக்க கர்த்தர் செய்வார். அதை அனுபவிக்கவும் செய்வார், சந்தோஷமா அனுபவிக்க செய்வார். நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் காத்திருப்பேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். வெயிட் பண்ணி நிற்கணும். கர்த்தருடைய தூதனானவர் பேசும்போது ஆகார் நின்று கேட்டது போல, நின்று பதில் கொடுத்தது போல நின்று கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நின்று கேட்க வேண்டும், பதில் கொடுக்கணும், கீழ்ப்படியணும். சில காரியத்துக்காக பல நாட்களாக ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். கீழ்ப்படிஞ்சிங்களா? அதுக்கு எத்தனை சாக்கு போக்கு சொல்றீங்கல்ல? இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுத்துருங்க பார்க்கலாம். இனி நான் காலதாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு வேண்டியது உங்கள் ஆசீர்வாதம், எனக்கு வேண்டியது உங்கள் நன்மை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அதில் உங்கள் சித்தம் செஞ்சு உமக்காக வாழ்ந்து நீர் தருகிற ஆசீர்வாத நன்மைகளை பெற்று சந்தோஷமாக இருக்கிறத விட வேறு என்ன இருக்குது ஆண்டவரே? அதனால என்னை தாழ்த்தி தருகிறேன் அப்பா. இன்னைக்கு ஆகாருக்கு வெளிப்பட்டவர் எனக்கு வெளிப்படணும். ஆகாரோட பேசினவர் என்னோடு கூட பேசணும். ஆகாருக்கு அறிவித்தவர் எனக்கு அறிவிக்கணும். ஆகாருக்கு பதில் கொடுத்தவர் எனக்கு பதில் கொடுக்கணும்ப்பா. ஆகாருக்கு வழங்கினவர், ஆகாருக்காக காரியங்களை ஏற்பாடு செய்தவர், சந்ததிகளுக்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் எனக்கு தரணும் ஆண்டவரே. ஆமென். Glory hadanashama maribiri bikabala baraba. Hallelujah. நான் ஆகார போல இருக்கிறேன், நகோமியை போல இருக்கிறேன், மாறாளா இருக்கிறேன் அப்படி மட்டும் சொல்லி இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை விட்டு வெளியே வரணும்னா, அந்த துக்கமான பகுதிகளை விட்டு, வேதனையான சூழ்நிலைகளை விட்டு, வருத்தமான பாரமான நிலைகளை விட்டு, நெருக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டுமானால் கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும். கர்த்தர் கொண்டு வராம நம்மால வெளியே வர முடியாது. கர்த்தர் கொண்டு வரணும்னா அவருக்கு முன்பாக நிற்கணும், அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும், அவர் முன்பாக அமர்ந்திருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கணும், நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு, முறுமுறுப்போட அல்ல, வருத்தத்தோட அல்ல, ஏதோ கடமைக்காக அல்ல, மெய் மனதோடு. ஆமென். ஹல்லேலூயா. ആഗരീനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, ആഗരീനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ആഗരീനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, ആഗരീനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം. ஆமென். அதுபோல நான் பாட வேண்டுமானால் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வார்த்தைகளை கொண்டு வருவோம். நான் ஆகாரை போல அலைந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆகாரை போல அழுது கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. சமூகத்தில் நிற்கிற எனக்கு நீர் இந்த நாளில் தந்த வார்த்தையின்படி எனக்கு நீ செய்ய வேண்டும் அப்பா. நான் இருப்பேன், உங்க பாதத்தில் இருப்பேன் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் சொல்லுவோம், நான் உங்க பாதத்தில் இருப்பேன். இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக உங்க சமூகத்தில் காத்து இருப்பேன். எனக்கு அதுக்கு கிருபை தாங்கப்பா. ஆனா நீங்க என் கூட பேசணும்ப்பா, எனக்கு நீங்க வார்த்தைகளை தரணும்ப்பா, நீங்க அறிவிக்கணும் ஆண்டவரே. நீங்க வார்த்தைகளை தராம இந்த மறுபூமியில் என்னால வாழ முடியாது ஆண்டவரே. இது ஒரு வனாந்தரம் அப்பா, இது உலக வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது, இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு வனாந்தரமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த வனாந்தர பாதையிலே எனக்கு ஒரு ஜீவ ஜலம், ஒரு நல்ல நீரூற்று வேண்டும், ஒரு துறவு வேண்டும் அப்பா, ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா, நன்மை வேண்டும். அதுக்கு என்னோட நீங்க பேசுங்கப்பா. நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. பல நேரத்தில் ஆண்டவரே நீர் இதை செய்யும் அதை செய்யும் என்று நாம் அவருக்கு கட்டளையிட்டது போல பேசுகிறோம். ஆனால் இப்போ கேளுங்க, இதுக்காக நான் என்ன செய்யணும் அப்பா, இதுக்காக நான் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமாக இருக்கிறீரப்பா. அந்த ஆகாரை போல மறுபடியும் நீர் நாச்சியாரின் கையின் கீழ் அடங்கி இரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் போய் அடங்கி இருப்பீங்களா? மனசு விடுதா உங்களுக்கு? சொல்லுதா? மனசில் என்ன நினைக்கிறீங்க? அடங்கி இருக்க சொல்கிறாரா ஆண்டவர்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா. ஓ ஷமமா ரதனல கனியாதனமா ரிபால இல்லைன்னா உன் மகனையும் பிடித்து கொண்டு நீ இந்த வனாந்தரத்தில் போ, நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரா? என்ன பேசுறாரு? என்ன பேச போறாரு? எதுவும் ஆண்டவர் பேசலாம். அவர் என்ன உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ அதை உங்களை குறித்து பேசுவார். காத்திருங்கள். இந்த ஒரு நினைவோடு நம்ம இந்த நாளிலிருந்தே தொடருவோம். உங்களுக்கு வார்த்தையை தரும் வரைக்கும்
துறவை காண்பிக்கும் வரைக்கும், ஆமென், உங்களை மறுபடி உயிர் பிழைக்க செய்யும் வரைக்கும் அந்த மேன்மையை காணும்படிக்கும் இந்த விஷயத்துல விடாதீங்க, விடுங்க. ஆண்டோடைய பாதத்துல நில்லுங்க. ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆகாரின் தேவன், இந்த நாளில் எங்களுக்கு உம்மையும் வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆகாருக்கு எவ்வளவாய் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் எவ்வளவு கிரியைகளை செய்தீர் ஆண்டவரே. அந்த பாதையின் வழியாய் அநேகர் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உம்முடைய நன்மைகளை காணும்படி செய்ய சித்தமாய் இருக்கிறீர். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறீர். நீர் அவர்களை குறித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறீர் ராஜா. அந்த திட்டங்களின் வழியிலே நடத்த விரும்பி உம்முடைய பிள்ளைகளை பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீரூற்றண்டையிலே கண்டுபிடித்தவர். உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் கண்டுபிடித்திருக்கிறீர், உணர்த்துகிறீர், நடத்துகிறீர். கண்மணி போல காத்து அழகாக நடத்த வல்லவர் அப்பா. பயங்களை மாற்றும், திகிலை எடுத்து போடும், சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. முரட்டாட்டமான எண்ணங்கள், கீழ்ப்படியாமையின் சிந்தனைகள், தேவனுடைய வார்த்தைகள் அடிக்கடி கேட்டும் கடினப்படுத்தி கொண்டிருக்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் ஒரு பரிசுத்தமாக்குதல் கிரியை உம்முடைய ஜனத்துக்குள்ளாய் செய்வதாக. கீழ்ப்படியாமைகள் மாறி உம்முடைய பாதத்திலே அடங்கி அமர்ந்து அப்பா, நீர் வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரிக்க எங்களை தகுதியாய் வைத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் வழியிலே, மேன்மையின் வழியிலே நடத்தும் அப்பா. உம் ஜனத்துக்கு ஆண்டவரே ஒரு மேன்மையை நீர் கொடுப்பீராகப்பா. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனம், விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் குடும்பங்களிலே தேவனுடைய மேன்மை விளங்கும்படி, மகிமை விளங்கும்படி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.